இது பாக்கியஸ்தானமோ என்னமோ அப்படிங்கிறதுனால தான் இந்த தனுர் ராசியில் வர்ற நிறைய பெண்களுக்கெல்லாம் பேர் பார்த்தோம் அப்படின்னா பாக்யா, பாக்யலக்ஷ்மி, தான்யா, தன்ஷிகா, தனலட்சுமி இந்த மாதிரி எல்லாம் நிறைய நபர்களுக்கு இந்த ராசியில் பேர் வைக்கப்படுகிறது. பலம் அதிகம். இப்போது பெண்களை எடுத்தோம் அப்படின்னா இந்த புவனேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி பேரெல்லாம் இந்த ராசியில் பார்க்கலாம். அப்போது புவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது இந்த ராசி பெண்களுக்கு நன்றாகவே பொருந்துகிறது. ஒரே மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு டிசிப்ளினாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். அதுபோல் அந்த இடத்தில் இல்லை அப்படின்னா இவர்களுக்கு டக்குன்னு ஒரு கோபம் வரும். அந்த கோபம் பார்த்தோம்னா ஒரு நியாயமான நேர்மையான கோபமாக இருக்கும். போராடும்னு சொல்றதெல்லாம் இந்த இடத்தில் தான் வரக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு லவ், இந்த ஒரு அஃபெக்ஷன் இவர்கள் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல் வைக்கிறார்களோ, அது ஒருவேளை இவங்களுடைய லவ்வராக இருந்தாலும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து இவர்கள் ஏமாறுகிறார்கள். நிறைய இடத்துல இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக வருகிறது. ஆனால் இவங்களுக்கு அந்த கெட்ட நேரம் வரும் பொழுது ரிஷபராசி நபர்கள் தான் இவர்களை தேடி திருமணத்துக்கு வருவார்கள். இந்த அம்மா இந்த தனுராசி பொண்ணு ரூல்ஸ் பேசுது, இதுக்கு வழிய தெரியாது, இதுக்கு கொலைய தெரியாது, எங்கே போனாலும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தான் இது சாதிக்கும், இதுக்கு ஒரு பெண்டு பண்ணி போக தெரியாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு நிறைய இடங்களில் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு அந்த இன்லாஸ் மூலம் இவங்களுக்கு ஒரு அவமானமும் ஒரு கெட்ட பெயரும் வருகிறது. இவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக ஒரு பேச்சுவார்த்தைக்காக தொடரும் பொழுது கூட அதற்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வைத்து இந்த பெண்ணுக்கு அந்த நபருடன் தொடர்பு இருக்கிறது அப்படின்னெல்லாம் இவர்கள் செய்யாத தவறுகளுக்கும் கூட சில நேரங்களில் அவமானங்களையும் தண்டனைகளையும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனால் குடும்ப வாழ்க்கை சிதறுகிறது. குறிப்பாக இந்த தனுராசி பெண்களை பற்றி நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பலரை நம்பி ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு நிறைய இடங்களில் ஏற்படுகிறது. காதல் திருமணம் நிறைய இடங்கள்ல இந்த தனுராசி பெண்களுக்கு கை கொடுப்பதில்லை. அப்படியே அது ஒரு வேளை திருமணத்துக்கு போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அந்த திருமண வாழ்க்கை இவர்களுக்கு கசக்கிறது. இப்போது இந்த 3 நட்சத்திரங்களும் பார்த்தோம்னா நிறைய தனுராசி பெண்களை லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மேரேஜ் என்றெல்லாம் தூண்டிவிடும். இந்த ராகுங்கிற கிரகமே தூண்டிவிடக்கூடிய கிரகம். அவ்வாறு தூண்டிவிட்டு நன்றாக இவர்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வாறு யூஸ் பண்ணி விட்டு இவர்களை ஏறி மிதித்து உதைத்து துரத்தி விடுகிறார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் பெண்களை பற்றி தொடர்ச்சியாக இதற்கு முன் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது தனுர் ராசி. அப்போது இந்த தனுர் ராசி பெண்களுடைய லைஃப் ஸ்டைல் எவ்வாறு இருக்கிறது, அவங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், தனுர் ராசி சகோதரிகள், தனுர் ராசி தாய்மார்கள், தனுர் ராசி பாப்பாக்கள் என்ன செஞ்சால் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் வர முடியும், இதில் மைனஸான இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்வதன் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் தங்களை மேலும் மெருகேற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த தனுர் ராசி என்பது காலபுருஷ ராசிக்கு 9வது ராசி, பாக்யஸ்தானம் அப்படின்னு வருகிறது. இது பாக்யஸ்தானமோ என்னமோ அப்படிங்கிறதுனால தான் இந்த தனுர் ராசியில் வர்ற நிறைய பெண்களுக்கெல்லாம் பேர் பார்த்தோம் அப்படின்னா பாக்யா, பாக்யலக்ஷ்மி, தான்யா, தன்ஷிகா, தனலட்சுமி இந்த மாதிரி எல்லாம் நிறைய நபர்களுக்கு இந்த ராசியில் பேர் வைக்கப்படுகிறது. இப்போ அந்த பேரை பார்க்கும்போதே இவங்க தனுர் ராசி அப்படிங்கிறது தெரியப்படுகிறது. இந்த தனுர் ராசி நெருப்பு ராசி, அதையும் தவிர இது ஒரு ஆண் ராசி. அப்போது தனுராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு பலம் அதிகம்.
அப்போது பெண்களை எடுத்தோம் அப்படின்னா இந்த புவனேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி பேரெல்லாம் வந்து இந்த ராசியில் பார்க்கலாம். அப்போது புவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது இந்த ராசி பெண்களுக்கு நன்றாகவே பொருந்துகிறது. இந்த தர்மம், கர்மம், காமம், மோக்ஷம் இதில் வந்து தர்ம ராசி அப்படிங்கிறதுல அமைப்பில் வரக்கூடிய ராசி. தர்மம் அப்படின்னாவே பொதுநலன் கருதி விஸ்வாசத்துக்கு பேர் போன அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தனுர் ராசி எப்பொழுது வருகிறது அப்படின்னா சூரியன் வந்து இந்த ராசிக்குள் சஞ்சரிக்கும் காலத்தை தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இப்போ அந்த மார்கழி மாதம்னாவே நமக்கு தெரியும், காலையில் எல்லாருமே எழுந்திரிச்சு கோலம் போட்டு ரொம்பவும் சுத்தபத்தமாக ஆச்சார அனுஷ்டானமாக பூஜைகள் செய்கிறது, புனஸ்காரங்கள் செய்கிறது, இது எல்லாமே அதாவது ஒரு புனிதமான மாதமாக இந்த மார்கழி மாதம், அதைத்தான் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அப்போ இந்த அக்னி, இந்த தனுர் ராசியினுடைய நெருப்புங்கிறது ஒரு புனிதமான நெருப்பு. இப்போ சிம்மமும் வந்து நெருப்பு ராசி தான், மேஷமும் நெருப்பு ராசி தான். தனுர் ராசி நெருப்பு வந்து புனிதமான ஒரு அக்னியிலிருந்து, ஒரு தீபத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நெருப்பு எப்படி வந்து தன்னை சுற்றி இருக்க நபர்களுக்கு ஒரு பிரகாசம், ஒரு ஒளி தத்துவத்தை கொடுக்கிறதோ, இந்த நெருப்பு எப்படி ஒரு இடத்தை சுத்தப்படுத்துகிறதோ அதை போன்று ஒரு புனிதமான நெருப்பு. மேலும் இந்த ஒரு ஒளி பொருந்திய அமைப்பு என்பது இவர்களை சார்ந்தவர்களுக்குத்தான் அதிகம் போய் சேருகிறது. இந்த ராசியே குருவின் குணாதிசயம். குரு அப்படின்னா மறப்பது, மன்னிப்பது, மற்றவர்களை நல்வழிப்படுத்துவது, ஒரு ஆசிரியராக இருப்பது, மற்றவர்களை மேலே ஏற்றிவிடும் ஏணியாக செயல்படுவது, எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஏணி வந்து மேலே ஏறுதா அப்படின்னு பார்த்தால் அதுவுமே வந்து ஒரு கேள்விக்குறிதான். இவ்வாறு இவர்கள் மற்றவர்களை ஏற்றிவிட்ட பிறகு மற்றவர்கள் இவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தால் இதையும் நாம் கொஞ்சம் யோசிக்கத்தான் வேண்டும். உயர் அந்தஸ்தில், உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்ம வந்து இந்த தனுர் ராசியில் பார்க்கலாம். நிறைய அந்த டீச்சிங், பேங்கிங், கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஆடிட்டிங், மெடிக்கல் ஃபீல்டு, இந்த மாதிரி ஃபீல்டுலெல்லாம் இவர்களை நாம் பார்க்கலாம். அதாவது இவர்கள் எப்பொழுதுமே ரொம்பவும் கச்சிதமாக ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக பொதுவாகவே இருப்பார்கள். அதாவது இவங்க வீட்டு வாசலில் ஒரு செப்பலை கழட்டி வைக்கும்போது கூட, இல்லை ஒரு 4-5 வெஹிக்கிள்ஸை பார்க்கிங் பண்ணும்போது கூட ஒரே மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு டிசிப்ளினாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். அதுபோல் அந்த இடத்தில் இல்லை அப்படின்னா இவர்களுக்கு டக்குன்னு ஒரு கோபம் வரும். அந்த கோபம் பார்த்தோம்னா ஒரு நியாயமான, நேர்மையான கோபமாக இருக்கும். அந்த கோபத்தில் நம்ம ஒரு தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க தான் எல்லா விஷயத்துலையுமே ஒரு பர்ஃபெக்ஷன்னே இருக்காங்களே. அப்போது அந்த பர்ஃபெக்ஷனுக்கு ஈக்குவலாக மற்றவர்கள் இல்லாத போது இவர்கள் சட்டென்று வெடித்து விடுவார்கள். அப்போ தான் இது நெருப்பு ராசி அப்படிங்கிறதையே நாம் உணர முடியும். இப்போ காலபுருஷ சக்கரத்துக்கு பிரகாரம் பார்த்தோம்னா இந்த ராசியாதிபதி குருவே தனக்கு தனஸ்தானத்தில் நீசமடைகிறது. அப்போது மற்றவர்களுக்காக செலவு செய்து அதிகமான பாரத்தை சுமக்கக்கூடிய நபர்கள் இவங்க அதிகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. இதில் அதிகமான செலவுகள் இவங்களுக்காக செலவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய குழந்தைகளுக்கோ, குடும்பத்தினருக்கோ, மெயினாக அண்ணன், தம்பி, தங்கச்சி, இந்த மாதிரி உறவு முறைகளுக்கு அதிகம் செலவு செய்வது, அதற்காக கடன் வாங்குவது, கடனை வாங்கி மீண்டும் மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே வாழ்க்கையை திரும்பவும் தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்பட வேண்டிய அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரொம்பவும் ஆப்டிமிஸ்டிக்காக எதையும் விட்டு கொடுக்காமல் பயணிக்கக்கூடிய நபர்கள்னு இந்த தனுராசிக்காரர்களை நாம் சொல்லலாம். ரொம்பவும் உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வார்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய நபர்கள். மிகுந்த ஆர்வம் இவர்களிடம் உண்டு.
குடும்பத்துக்காக அனைத்தையும் இழப்பார்கள், எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள். அந்த அன்பும் அந்த ஒரு அரவணைப்பும் மிகுதியாக இவர்களிடம் காணப்படும். இவங்களுக்கு 2ஆம் அதிபதி சாட்டர்ன், தனஸ்தானாதிபதி சாட்டர்ன் அப்படிங்கிறதுனால அந்த வருமானம் பணம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு அவ்வளவு லேஸில் வராது. ஏன்னா காரகத்துவத்தில் இந்த சாட்டர்ன் மந்தன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வர்றதுனால ரொம்பவும் போராடி போராடி தான் இவர்கள் அந்த ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இவர்களுக்கு இதே சனி பகவான் 3ஆம் பாவத்துக்கும் அதிபதியாக வருகிறார். அந்த சனி பகவான் இவர்களுடைய பூர்வீகம், இவர்களுடைய 5ஆம் இடத்தில் நீசம் அடைவதனால் இவர்களுக்கு இந்த கூட பிறந்தவங்க மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு லவ் அஃபெக்ஷன் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவர்களை எல்லோரும் நன்றாக உபயோகித்து கொள்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் என்பவர் உச்சம். இந்த இடத்த தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. அப்போ 6ஆம் வீடுனாவே நமக்கு தெரியும், ருணம் ரோகம் சத்ரு. இவர் 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானமாக வருகிறது. இந்த சுக்கிரனாவே லவ், அன்பு, காதல், காமம் இதெல்லாம் குறிகாட்டக்கூடியது. அந்தந்த வயதில், ஒருவேளை வயதில் மூத்த நபர்களாக இருந்தாங்கன்னா ஒரு லக்ஸுரியஸ் லைஃபு, இல்லை ஒரு நடு வயது நபர்களாக இருந்தாங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போவது, நல்ல ஆடை அணிகலன்கள் அணிவது, இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் நாட்டம் கூடுதலாகவே இருக்கும். ஆனால் இந்த இடத்தில்தான் இவர்கள் கொஞ்சம் தடுமாறுகிறார்கள். இப்போ இந்த போராடும்னு சொல்கிறதெல்லாம் இந்த இடத்தில் தான் வரக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு லவ், இந்த ஒரு அஃபெக்ஷன் இவர்கள் எந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல் வைக்கிறார்களோ, அது ஒருவேளை இவங்களுடைய லவ்வராக இருந்தாலும் அதனை அவர்கள் ரெசிப்ரோகேட் செய்வதில்லை, அதாவது பிரதிபலிப்பதில்லை. அதனால் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து இவர்கள் ஏமாறுகிறார்கள். நிறைய பணத்தை, நிறைய நேரத்தை, இப்போது ஒரு வெளிநாட்டுக்கு போனால், வெளியூருக்கு போனால் என்னுடைய லவ் லைஃப் போய்விடுமேன்னு சொல்லி ஜாபில் கிடைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர், ஆன்சைட் போன்ற விஷயங்களை கூட இவர்கள் தியாகம் செய்கிறார்கள். பிறகுதான் தெரியப்படுகிறது இவர்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இவர்களுக்கு அந்த அன்போ காதலோ கிடைப்பதில்லை. வெறும் ஒரு ஃபேண்டசி பொருளாக செலவு செய்யக்கூடிய நபராகத்தான் இவரை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதன் பிறகுதான் தெரிய வருகிறது. இந்த இடத்தில் தனுராசி பெண்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில், பூர்வீகஸ்தானத்தில், மந்திரஸ்தானத்தில் பித்துர்காரகன் சூரியன் உச்சம். அப்போ ஓரளவுக்கு இவர்களுக்கு அந்த தந்தையுடைய லவ், தந்தையுடைய அன்பு என்பது கிடைக்கிறது. அதுவும் அந்த புத்திரர், அதாவது திருமணம் ஆகும் வரைக்கும் தான். அதற்கப்புறம் கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கிறது. புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் உச்சம், அவர் 12ஆம் வீட்டுக்கு ஆட்சியாக வருகிறார். அப்போது அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான செலவுகள் செய்யக்கூடிய நபர்கள் இந்த தனுராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஒரு பெரிய சினிமா நடிகருடைய குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்குதோ அதே ஸ்கூலில் போய் என் குழந்தையும் போடு, ஒரு கம்பத்துக்கு, ஒரு கௌரவத்துக்காக போடு. அதுக்காக கடன் வாங்கணுமா வாங்கு, அதுக்காக கிரெடிட் கார்டு வாங்கணுமா வாங்கு. இந்த அம்மா போராடி தனக்குன்னு ஒன்று செலவு பண்ணிக்காது. ஆனால் தன்னுடைய குழந்தையை எப்படியாவது வெளிநாட்டு கொண்டு போய் படிக்க வைக்கணும், மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய வைக்கணும்னு ஏராளமான பொருளை இந்த அம்மா செலவு செய்யும். இந்த இடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. அதுக்காக குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டான்னு சொல்லலை. சாதாரண அரசு ஸ்கூலில் படிக்கிறவங்க கூட ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக வராங்க. அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்றாறு போல், விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கேற்றாறு போல் இவர்கள் செலவு செய்வது என்பது புத்திசாலித்தனம். இவர்களுக்கு 6ஆம் ராசியாக வரக்கூடியது துலாம் ராசி. இந்த இடத்தில் சந்திரன் உச்சம். சந்திரன் மாத்தூர்காரர். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால்
சுபபலன்களை கொடுக்கும் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் இவர்களுடைய தாய்மார்களே குறிப்பாக இவங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஒரு குளறுபடி செய்து விடுகிறார்கள். அதற்கப்புறம் சில நாட்கள் இவர்கள் தன்னுடைய சொந்த அம்மாவுடனே பேசாமல் இருக்கிறார்கள். தப்பித்தவறி இவங்க இந்த ரிஷபராசி நபர்களை போய் திருமணம் செய்து கொண்டால், ஒருவேளை நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் நிறைய இடத்துல இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக வருகிறது. ஆனால் இவங்களுக்கு அந்த கெட்ட நேரம் வரும் பொழுது ரிஷபராசி நபர்கள் தான் இவர்களை தேடி திருமணத்துக்கு வருவார்கள். மேலும் இவர்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதனாக வருகிறது. இப்போ இந்த புதன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்துடன் சேருகிறதோ அதற்குண்டான வேலையை செய்யும். அப்போ அதுக்கு ஒரு நிலையான தன்மை கிடையாது. இப்போ இந்த ராசியே உபய ராசி, இந்த 7ஆம் வீடு பார்த்தோம்னா இரட்டைத்தன்மை நிறைந்த இடம். இப்போ இந்த இரட்டைத்தன்மைங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் பேசுவார் அப்படின்னு இவங்களால ஒரு ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. அவர் யாருடன் சேருகிறாரோ அவ்வாறாக மாறி விடுவார். இப்போ இந்த அம்மா 1 1 2 அப்படின்னா லைஃப் பார்ட்னர் என்ன சொல்லுவார், இல்லை 3 - 1 தான் 2பார். இந்த அம்மா 3 - 1 2னா அவர் 1 + 1 தான் 2பார். இதை அவர் மட்டும்தான் ரெசிப்ரோகேட் பண்ணுறாரா பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இன்லாஸ் சம்பந்தப்பட்ட அனைவருமே இந்த விஷயத்தை சொல்லி விடுவார்கள். இப்போ இந்த தனுராசி பொண்ணு பார்த்தோம்னா சுய கௌரவத்தையும் சுயமரியாதையையும் எந்த இடத்திலும் விட்டே கொடுக்காது. ஏன்னா இதுதான் ரொம்பவும் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆச்சு. அப்போது இந்த அம்மா இந்த தனுராசி பொண்ணு ரூல்ஸ் பேசுது, இதுக்கு வழிய தெரியாது, இதுக்கு கொலைய தெரியாது, எங்கே போனாலும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தான் இது சாதிக்கும், இதுக்கு ஒரு பெண்டு பண்ணி போக தெரியாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு நிறைய இடங்களில் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு அந்த இன்லாஸ் மூலம் இவங்களுக்கு ஒரு அவமானமும் ஒரு கெட்ட பெயரும் வருகிறது. ஏன்னா இந்த 7ஆம் அதிபதி உபயராசிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அவமானமும் ஒரு தோல்வியையும் ஏற்படுத்துகிறது. இந்த 7ஆம் அதிபதி இவங்களுக்கு சுகஸ்தானத்தில் நீசம், இவர்களுக்கு ஜீவனத்தில் உச்சம். அப்போ இவங்களுடைய ஜீவனம்ங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கடன் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. அப்போது கடனை சுமந்து கொண்டு குழந்தைகளுக்காக இவர்கள் அனுபவிக்காத கடனை இவர்கள் அடைத்து அந்த இஎம்ஐயையும் இவர்களே கட்டி கொண்டு ஒரு சில தனுராசி சகோதரிகள் குடும்ப வாழ்வை நடத்துகிறார்கள். நிறைய பேர் இந்த இடத்தில் தான் புலம்புவார்கள். என்னன்னா, இது ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ சட்டுன்னு கோபப்படக்கூடிய நபர்கள் இப்போது போராடும் அப்படின்னெல்லாம் இங்கே தான் சொல்லப்படுகிறது. இப்போது இந்த நபரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஏற்கனவே நான் காதலித்த நபர் எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில நேரங்களில் பழைய நட்போ ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்போ இவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக ஒரு பேச்சுவார்த்தைக்காக தொடரும் பொழுது கூட அதற்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வைத்து இந்த பெண்ணுக்கு அந்த நபருடன் தொடர்பு இருக்கிறது அப்படின்னெல்லாம் இவர்கள் செய்யாத தவறுகளுக்கும் கூட சில நேரங்களில் அவமானங்களையும் தண்டனைகளையும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனால் குடும்ப வாழ்க்கை சிதறுகிறது. இதைத்தான் புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் ஓப்பனாக இதை சொல்லணும் அப்படின்னா, தனுர் ராசியில் குறிப்பாக அந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இந்த பூராடம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ வாழ்வியல் இன்பங்கள் அனைத்து விஷயங்களையும் இவர்களை நன்றாக அனுபவிக்க தூண்டும். அதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு நல்ல உணவாக இருக்கலாம், ஒரு நல்ல இசையாக இருக்கலாம், நல்ல பயணமாக இருக்கலாம். ஆனால் இந்த தோல்வியும் அவமானமும் இவர்களுக்கு இந்த 6ஆம் வீட்டு சுக்கிரன் கலத்திரக்காரகன் புதனும் கொடுக்கும் பொழுது திருமணத்துக்காக குழந்தையுடன் 2வது திருமணத்துக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவது தான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை. 8ஆம் வீட்டில் செவ்வாய் இவர்களுக்கு நீசம். அப்போது அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவர்கள் போராடி வாங்கினாலும் அதையெல்லாம் இவர்களுடைய குழந்தைகள் தான் முழுவதுமாக அனுபவிப்பார்கள். இவங்களுடைய தாய் வீட்டு சொத்துக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வர வேண்டிய பங்கில்
ஒரு கணிசமான ஒரு ஷேரை இவர்கள் சகோதரர்களோ சகோதரிகளோ அனுபவிக்கிறார்கள். இவர்களுக்குன்னு பெருசாக எதுவும் தேராத விஷயங்கள் தான் கையில் கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் உச்சம். இந்த சூரியன் என்பவர் இவர்களுக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, அதாவது களத்திரஸ்தானத்தில் நீசம். அப்போ அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதன் பிறகு வரக்கூடிய இடங்கள்ல இவங்களுடைய அப்பாவுடைய சப்போர்ட்டும் இவர்களுக்கு கைவிடப்படுகிறது. இவர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி புதன், 10ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். அப்போ அந்த தொழில், அதன் மூலம் ஈட்டக்கூடிய வருமானம், அதில் மேலே மேலே போகக்கூடிய அமைப்பு, இது ஒன்று தான் இவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறது. இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் உச்சம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விரயஸ்தானமாக வருவதனால் கொஞ்சம் இவங்க அசந்தாங்க அப்படின்னா இந்த இடத்தில் இவர்கள் நிறைய செலவுகள் மற்றும் கடனை சுமக்க வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். இவர்களுக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன் நீசம், அங்கு செவ்வாய் என்பது ஆட்சி. அப்போது செவ்வாய் புத்திரகாரகன். அந்த புத்திரகாரகனுக்காக சில மர்மமான செலவுகள், அதாவது இவங்களுடைய குழந்தைகள்னு சொல்லி வயதான காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தகாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படியாவது நம்ம பிரேக் பண்ணி விட்டால்தான் அந்த குழந்தை நன்றாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு தீய நட்பால் நமது குழந்தை பொல்யூட் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு கூட சில நேரங்களில் இவர்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப பெரிய இடங்கள்ல ரொம்பவும் சகஜமாக நடக்கிறது. குறிப்பாக இந்த தனுராசி பெண்களை பற்றி நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பலரை நம்பி ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு நிறைய இடங்களில் ஏற்படுகிறது. தவறான விஷயங்கள், கடன் வாங்குவது, குறிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அடகு வைத்து கடன் வாங்குவதெல்லாம் இவங்கள் ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ காதல் திருமணம் நிறைய இடங்களில் இந்த தனுராசி பெண்களுக்கு கை கொடுப்பதில்லை. அப்படியே அது ஒரு வேளை திருமணத்துக்கு போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அந்த திருமண வாழ்க்கை இவர்களுக்கு கசக்கிறது. இதெல்லாம் இந்த தனுராசி பெண்கள் ரொம்பவும் யோசித்து ஒரு கேரியர் எடுத்த பிறகு அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த தனுராசி குறிப்பாக 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சதய நட்சத்திரமும் இவர்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகுங்கிற ஒரு நட்சத்திரம், அதாவது சுவாதி நட்சத்திரமும் இவர்களுக்கு பார்க்கும் பொழுதே ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கும். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு 3, 7, 11 அப்படிங்கிறது இவர்களுக்கு காமத்திரிகோணமாக வருகிறது. இப்போது இந்த 3 நட்சத்திரங்களும் பார்த்தோம்னா நிறைய தனுராசி பெண்களை லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மேரேஜ் என்றெல்லாம் தூண்டிவிடும். இந்த ராகுங்கிற கிரகமே தூண்டிவிடக்கூடிய கிரகம். அவ்வாறு தூண்டிவிட்டு நன்றாக இவர்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வாறு யூஸ் பண்ணி விட்டு இவர்களை ஏறி மிதித்து உதைத்து துரத்தி விடுகிறார்கள். இதை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதை தவிர நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம் மனதை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படின்னா நம்ம ராசி அதிபதி குரு, நல்ல பழக்க வழக்கம், ஒழுக்கம், ஆச்சாரம், அனுஷ்டானம் இதெல்லாம் நாம் கடைபிடிக்க யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்கள் மேல் நாட்டம். ராசியாதிபதி குருனால மஞ்சள் புஷ்பராகம் இந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது, தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வாழ்வில் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கண்டிப்பாக ஏற்படும். முடிந்தவரை நீங்கள் செய்யக்கூடியது ஒரு லவ் மேரேஜாக இருந்தாலும் பெற்றோர் அனுமதியுடன் நீங்கள் அந்த திருமணத்தை செய்வது தான் புத்திசாலித்தனம்.
உங்களது நண்பர்களோ உறவினர்களோ தனுர் ராசியில் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.